துறையிலே பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள், சொசைட்டி தொழிலாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம், தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், இந்த கோரிக்கைகளுக்காக கடந்த 23 மாதங்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நெய்வேலியிலே மாலை நேரத்திலே முதல்வருடைய வருகைக்காக காத்திருந்த ஒப்பந்த தொழிலாளர்களை கடலூர் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் கைது செய்து இங்கே இருக்கக்கூடிய 29வது வட்ட திருமண மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் மனு கொடுக்க வந்த தொழிலாளர்களை சந்திக்கக்கூட ஒரு திறமை இல்லாத முதலமைச்சரா என்று ஒரு கேள்விக்குறியை இந்த மாவட்ட காவல்துறை எழுப்பியிருக்கிறது. இந்த காவல்துறையை பொறுத்தவரையிலே இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்குழு, அதாவது ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கம், NLCக்கு வீடு நிலம் கொடுத்த நலச்சங்கம், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை இணைந்த போராட்ட குழுவினுடைய தலைமை நிர்வாகிகளை செயலற்ற திறனற்ற இந்த அரசு இங்கே அடைத்து வைத்திருக்கிறது. இதனை வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவை இங்கே நாம் செய்தியாக சொல்லுகிறோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.